இந்த காணொளியை நீங்கள் ஏதேச்சையாகவோ அல்லது தற்செயலாகவோ பார்க்க தொடங்கவில்லை. இந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் ஆதி மூலமாக விளங்கும் அந்த எம்பெருமான் ஈசனின் நேரடி வழிகாட்டுதலால் மட்டுமே நீங்கள் இங்கு இழுத்து வரப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாபெரும் மாற்றம் நிகழப்போகிறது என்பதற்கான முதல் அறிகுறியே இந்த பதிவு இப்பொழுது உங்கள் கண்களில் பட்டதுதான். பல காலமாக உங்கள் மனதில் உள்ள குழப்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் விடை தெரியாத பல கேள்விகளுக்கும் இன்று ஒரு தெளிவான விடை கிடைக்கப் போகிறது. ஆம், கைலாயநாதன் உங்களை தன் சொந்த பிள்ளையாக தேர்ந்தெடுத்து விட்டான் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி உணர்த்தும் அந்த மூன்று மிக முக்கியமான ரகசிய அறிகுறிகளை பற்றித்தான் நாம் மிகவும் ஆழமாக பார்க்க போகிறோம். மனிதர்களாகிய நாம் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கி எது உண்மை எது மாயை என்று தெரியாமல் ஒரு முடிவில்லா சுழற்சியில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். பணம், பதவி, உறவுகள், ஆடம்பரம் என்று பலவற்றின் பின்னால் மூச்சிறைக்க அலைந்து திரிந்தாலும் நாளின் முடிவில் ஏதோ ஒரு இனம் புரியாத வெற்றிடம் நம் மனதை அழுத்திக் கொண்டே இருக்கும். அந்த ஆழமான வெற்றிடத்தை இந்த உலகில் உள்ள எந்த ஒரு பொருளாலும் நிரப்பிவிட முடியாது. ஏனென்றால் அது சிவபெருமானுக்காக உங்கள் உள்ளத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள இடம். அந்த ஆதி முதல்வன் என்று உங்களை தன் ஆளுமைக்கு கீழ் தேர்ந்தெடுக்கிறானோ அன்றிலிருந்து உங்கள் உலகமே முற்றிலுமாக தலைகீழாக மாறத் தொடங்கும். சிவனால் தேர்ந்தெடுக்கப்படுவது என்பது ஏதோ சாதாரணமாக நடந்துவிடும் ஒரு நிகழ்வு அல்ல. அது பல ஜென்மங்களாக நீங்கள் செய்த புண்ணியத்தின் ஒட்டுமொத்த பலனாகவும் உங்களின் ஆன்மா அடைந்த மாபெரும் முதிர்ச்சியின் வெளிப்பாடாகவும் நடக்கும் ஒரு தெய்வீக அற்புதம். இந்த அண்டசராசரங்களையும் ஒற்றை விரலில் ஆட்டி படைக்கும் அந்த மகாதேவன் கோடிக்கணக்கான மனிதர்களில் உங்களை மட்டும் ஏன் இவ்வளவு தனித்துவமாக கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். அதற்கான விடை உங்கள் உள்ளத்திலேயே பலகாலமாக புதைந்து கிடக்கிறது. இவ்வளவு தூரம் இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் சாதாரண மனித பிறவி அல்ல. உங்களுள் ஏதோ ஒரு தேடல் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தெய்வீக தேடலுக்கான பயணத்தில் உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ள, இந்த மகத்தான ஆன்மீக அதிர்வலையை தொடர்ந்து பெற இப்போதே தாமதிக்காமல் நமது வலையொலி பக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இது வெறும் காணொளி அல்ல, உங்களை நேரடியாக ஈசனிடம் அழைத்துச் செல்லும் ஒரு சக்தி வாய்ந்த பாலம். இந்த காணொளியை விரும்பி உங்கள் ஆழ்ந்த கருத்துக்களை பதிவு செய்து ஈசனின் திருவருளை தேடும் மற்றவர்களுக்கும் இதை உடனடியாக பகிர்ந்திடுங்கள். நீங்கள் செய்யும் இந்த ஒரு சிறு நற்செயல் உங்களை அறியாமலேயே உங்கள் கடந்த கால கர்ம வினைகளை சுட்டெரித்து சிவபெருமானின் நேரடி ஆசிர்வாதத்தை உங்களுக்கு உடனடியாக பெற்றுத்தரும். இந்த ஆன்மீக குடும்பத்தில் நீங்கள் இணையும் ஒவ்வொரு நொடியும் அந்த மகாதேவனின் அபரிமிதமான சக்தி உங்களை சுற்றி ஒரு அசைக்க முடியாத அரணாக மாறுவதை உங்களால் நிச்சயமாக உணர முடியும். எனவே சிறிதும் தயங்காமல் உடனே உங்களை இதில் இணைத்துக் கொண்டு முழுமையான சிவத்தொண்டில் ஈடுபடுங்கள். உங்கள் கைகள் தானாகவே இதனை பகிரும், உங்கள் மனம் தானாகவே இதில் இணையும். இப்போது நாம் அந்த மூன்று ரகசிய அறிகுறிகளுக்குள் செல்வோம். முதல் அறிகுறி, உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் எதிர்பாராத திடீர் தனிமை மற்றும் ஆழமான உலகப்பற்றின்மை. இதுவரை உங்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள், பழகிய மனிதர்கள், கேளிக்கைகள் என அனைத்தும் திடீரென பெரும் சலிப்படை தொடங்கும். எவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு நடுவில் ஆரவாரமாக இருந்தாலும் நீங்கள் முற்றிலும் தனித்து விடப்பட்டதைப் போல ஒரு விசித்திரமான உணர்வு உங்களுக்குள் ஆழமாக ஏற்படும். இதனை பலர் மனச்சோர்வு என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது மாபெரும் ஆன்மீக விழிப்புணர்வின் ஆரம்ப நிலை. சிவபெருமான் உங்களை தன் பக்கம் ஈர்க்கத் தொடங்கும் போது இந்த உலக மாயைகளின் மீதான உங்கள் ஈர்ப்பை அவர் மெல்ல மெல்ல வேரோடு அறுத்து எறிவார். உங்களுக்கு தேவையற்ற, உங்களை பின்னோக்கி இழுக்கும் உறவுகள் உங்களை விட்டு தாமாகவே விலகும். உங்களை மனதளவில் காயப்படுத்தும் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக அப்புறப்படுத்தப்படுவார்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு அது மிகுந்த வேதனையையும் வலியையும் கொடுக்கலாம். ஏன் இறைவன் நம்மை இப்படி அனாதையாக தவிக்க விடுகிறான் என்று நீங்கள் கண்ணீர் விட்டு கதறலாம். ஆனால் அதுதான் ஈசனின் ஆகப்பெரிய கருணை. உங்களை சுற்றியுள்ள போலியான உறவு திரைகளை கிழித்து நிதர்சனமான உண்மையை
உங்களுக்கு உணர்த்த அவன் நடத்தும் பிரம்மாண்டமான திருவிளையாடல் அது. தனிமை என்பது ஒருபோதும் சாபம் அல்ல. அது ஈசனோடு நீங்கள் நேரடியாக பேசுவதற்கு கொடுக்கப்படும் ஒரு பொன்னான வாய்ப்பு என்பதை நீங்கள் மெதுவாக புரிந்து கொள்வீர்கள். அமைதியை தேடி உங்கள் மனம் எப்போதும் அலையும். பழமையான கோயில்களுக்கோ அல்லது இயற்கையான மலை பிரதேசங்களுக்கோ செல்ல வேண்டும் என்ற உந்துதல் உங்களுக்குள் கட்டவிழ்த்து விடப்படும். யாருடனும் வீணாக பேசாமல் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கவே மனம் அதிகம் விரும்பும். அந்த நிசப்தமான நேரங்களில் உங்களுக்குள் ஒரு புதிய சக்தி ஊடுருவுவதை, ஒரு மெல்லிய அதிர்வு உங்கள் நாடி நரம்புகளில் பரவுவதை உங்களால் உணர முடியும். இதுவே நீங்கள் சிவனால் முழுமையாக ஆட்கொள்ளப்படுகிறீர்கள் என்பதற்கான முதல் மற்றும் மிக வலிமையான அறிகுறியாகும். அடுத்து, இரண்டாவது மிக முக்கியமான அறிகுறியை பார்ப்போம். இது சற்று கடினமான மற்றும் வலிகள் நிறைந்த பாதையாக உங்களுக்கு தோன்றலாம். அதாவது, உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெறும் கடுமையான சோதனைகள் மற்றும் எதிர்பாராத இழப்புகள். சிவபெருமான் ஒருவரை தன் தொண்டனாக தேர்ந்தெடுத்து விட்டால், அவரை அப்படியே சாதாரண உலகியல் மனிதனாக விட்டுவிட மாட்டார். நெருப்பில் பலமுறை சுடப்பட்ட தங்கம் எப்படி மாசற்று தகதகவென ஒளிருமோ, அதைப்போல உங்களை சோதனைகள் என்ற பெரும் நெருப்பில் வாட்டி உங்கள் கர்ம வினைகளை முற்றிலுமாக எரித்துச் சாம்பலாக்குவார். நீங்கள் எதன் மீது அதீத பாசமும் பற்றுதலும் வைத்திருக்கிறீர்களோ, அது உங்களை விட்டு நிரந்தரமாக பிரியும் சூழ்நிலை வரலாம். நீங்கள் உயிருக்கு உயிராக பெரிதும் நம்பியவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம். தொழில் அல்லது பொருளாதார ரீதியாக நீங்கள் சற்றும் எதிர்பாராத பெரும் சரிவுகளை சந்திக்க நேரிடலாம். இந்த தருணங்களில் நீங்கள் முற்றிலுமாக உடைந்து சுக்குநூறாகி போவீர்கள். உலகமே முடிந்துவிட்டது, இனி வாழ்வதில் அர்த்தமே இல்லை போன்ற ஒரு ஆழமான விரக்தி உங்களை நாலாபுறமும் சூழ்ந்து கொள்ளும். ஆனால் சரியாக அந்த உச்சக்கட்ட வலியின் நேரத்தில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு சிறு வெளிச்சம், ஒரு புதிய தெளிவான பாதை உங்களுக்கு திறக்கப்படும். எல்லாமே முடிந்துவிட்டது என்று நீங்கள் கலங்கி நிற்கும்போது, கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் கரம் உங்களை தூக்கி நிறுத்துவதை நீங்கள் உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் உணர்வீர்கள். அந்த கரம் வேறு யாருடையதும் அல்ல, அகிலத்தை ஆளும் அந்த கைலாயநாதனுடையதுதான். அவன் உங்களை விழச் செய்வது உங்களை அழிப்பதற்காகவோ அல்லது தண்டிப்பதற்காகவோ அல்ல. எப்படிப்பட்ட அதல பாதாள வீழ்ச்சியிலிருந்தும் உங்களால் பீனிக்ஸ் பறவை போல எழ முடியும் என்ற அசாத்தியமான நம்பிக்கையை உங்களுக்கு தருவதற்காகவே. இந்த கடினமான காலகட்டங்களில் உங்கள் மனம் வேறு எதையும் நாடாமல் தானாகவே ஓம் நமசிவாய என்ற அந்த மந்திரத்தை உயிர் மூச்சாக உச்சரிக்கத் தொடங்கும். உங்கள் உதடுகள் அறியாமலேயே அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை முணுமுணுக்கத் தொடங்கும். எப்போதெல்லாம் நீங்கள் துன்பத்தின் உச்சத்திற்கு சென்று கண்ணீர் விடுகிறீர்களோ, அப்போதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை அரவணைத்து ஆற்றுப்படுத்துவதை நீங்கள் மிக ஆழமாக உணர்வீர்கள். எந்த மனிதர்களின் ஆதரவும் இனி நமக்கு தேவையில்லை, ஈசன் ஒருவன் மட்டுமே நிரந்தரம் என்ற ஒரு மிகப்பெரிய ஞானம் உங்களுக்குள் பிறக்கும். அந்த பேரானந்த நிலையை நீங்கள் சுவைக்கத் தொடங்கிவிட்டால், உலகத்தின் எந்த ஒரு துயரமும் உங்களை இனிமேல் அசைக்கக்கூட முடியாது. உங்களுக்கு ஏற்படும் ஒவ்வொரு வலியும் உங்களை ஈசனுக்கு மிக நெருக்கமாக கொண்டு செல்லும் படிக்கட்டுகளாகவே மாறத் தொடங்கும். இந்த மாபெரும் உண்மையை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கும் இதே கணத்தில் உங்கள் ஆத்மா ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி திறக்கின்றது. இதை முழுமையாக உணர உங்கள் வாழ்க்கையில் அந்த பேரொளி வீச ஒரு நொடி கூட தாமதிக்காமல் நமது வலையொளி பக்கத்தை உங்கள் மனதார பின்தொடருங்கள். இது வெறும் காணொளி அல்ல, உங்களை நோக்கி வந்திருக்கும் சிவபெருமானின் நேரடி அழைப்பு. இந்த தெய்வீக செய்தியை அலட்சியப்படுத்தி புறக்கணித்துச் சென்றால் உங்கள் வாழ்க்கையில் தேடி வந்த ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை நீங்கள் நிரந்தரமாக இழக்க நேரிடும். எனவே அந்த ஈசனின் கருணையை முழுமையாக பெற இப்போதே இந்த தருணத்திலேயே இந்த காணொளியை விரும்புங்கள். உங்கள் உள்ளத்தில் தோன்றும் உண்மையான பக்தியை, ஈசனுக்கான உங்கள் அன்பை, உங்கள் வழிகளை உடனடியாக கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள். சிவ தொண்டு என்பது வெறும் வழிபாட்டில் மட்டுமல்ல, இந்த விழிப்புணர்வு செய்தியை ஆன்மீக தேடலில் இருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் அடங்கியிருக்கிறது. எனவே உங்கள் கைகளால் உடனே இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள்.
நீங்கள் செய்யும் இந்த ஒரு சிறு பகிர்வு உங்கள் குடும்பத்தின் பல தலைமுறை கர்ம வினைகளையும் வேரோடு அழித்துவிடும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. உங்களின் இந்த செயலால் அகிலத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்கள் மீது மழையாக பொழியத் தொடங்கும். இப்போது நாம் அந்த மூன்றாவது மற்றும் மிகவும் ரகசியமான அறிகுறிக்கு வருவோம். இது உங்களின் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் விழித்திருக்கும் போது மட்டுமல்லாமல் உறங்கும் நேரத்திலும் நடக்கும் சில விசித்திரமான மற்றும் ஆழமான அனுபவங்களை குறிக்கும். பிரபஞ்சத்தின் நுட்பமான அசைவுகளை, இயற்கையின் ரகசிய மொழியை நீங்கள் நேரடியாக புரிந்து கொள்ளத் தொடங்குவீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அந்த மூன்றாவது கண் எனப்படும் ஞானக்கண் மெல்ல மெல்ல திறப்பதற்கான அறிகுறிகள் ஆங்காங்கே தோன்ற ஆரம்பிக்கும். அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படும் 3 மணி முதல் 5 மணி வரையிலான அந்த புனிதமான நேரத்தில் எந்த ஒரு அலாரத்தின் உதவியும் இல்லாமல் உங்கள் கண்கள் தானாகவே திறக்கும். யாரோ உங்களை தட்டி எழுப்புவதைப் போன்ற ஒரு மென்மையான உணர்வு ஏற்படும். அந்த அதிகாலை பொழுதில் நீங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யும்போது உங்கள் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு லேசான துடிப்பையோ அல்லது ஒரு வெப்பமான ஆற்றல் சுழல்வதையோ உங்களால் மிக தெளிவாக உணர முடியும். சிவபெருமானுடன் தொடர்புடைய சின்னங்களான சூலம், உடுக்கை, ருத்ராட்சம் அல்லது பெரிய நாகப்பாம்புகள் உங்கள் கனவுகளில் அடிக்கடி தோன்றத் தொடங்கும். சில சமயங்களில் பழமையான, பாழடைந்த ஆனால் மிகுந்த சக்தி வாய்ந்த சிவாலயங்களுக்குள் நீங்கள் நுழைவதைப் போலவும், அங்கு ஒற்றை மனிதராக நின்று அந்த லிங்க திருமேனியை தரிசிப்பதைப் போலவும் தத்ரூபமான கனவுகள் வரும். இது உங்கள் ஆழ்மனம் நேரடியாக அந்த கைலாயநாதனோடு தொடர்பு கொள்கிறது என்பதற்கான அசைக்க முடியாத சான்றாகும். அது மட்டுமல்லாமல் சாதாரண நேரங்களில் கூட நீங்கள் ஏதோ ஒரு முக்கிய முடிவெடுக்க திணறும் போது உங்கள் காதுகளில் அசரீரி போல ஒரு உள்மனக் குரல் ஒலித்து உங்களுக்கு சரியான வழியை காட்டும். உங்களுக்குள் இருக்கும் அந்த ஒளியின் குரல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும். நீங்கள் ஆழமாக நினைக்கும் விஷயங்கள் எந்த ஒரு தடையுமின்றி அப்படியே நிஜத்தில் நடக்கத் தொடங்கும். ஏனென்றால் சிவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரின் எண்ணங்கள் சாதாரண மனித எண்ணங்கள் அல்ல. அவை இந்த பிரபஞ்சத்தையே இயக்கும் அந்த பரம்பொருளின் நேரடி விருப்பமாகவே உருமாறிவிடும். ஒரு மாபெரும் பிரபஞ்ச மனநிலை உங்களுக்குள் குடிபுகுந்து உங்களை வழிநடத்தும். உங்கள் பேச்சில் ஒரு அசாத்தியமான வசீகரம் உண்டாகும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை ஆழமாக பாதித்து அவர்களை நல்வழிப்படுத்தும். இயற்கையின் சிறு சிறு மாற்றங்களை கூட உங்களால் மிக கூர்மையாக உணர முடியும். காற்று, மழை, இடி போன்ற இயற்கையின் நிகழ்வுகள் கூட உங்களிடம் ஒரு வகையான அமைதியான மொழியில் பேசுவதைப் போல நீங்கள் உணர்வீர்கள். எங்கும் சிவம், எதிலும் சிவம் என்ற அத்வைத நிலையை நோக்கி உங்கள் ஆன்மா மிகவும் வேகமாக பயணிக்கத் தொடங்கும். உங்கள் கண்களில் ஒரு விதமான தெய்வீக ஒளியும் முகத்தில் ஒரு அபரிமிதமான தேஜஸும் தானாகவே உண்டாகும். உங்களை பார்க்கும் எவருக்கும் உங்களை கண்டவுடன் ஒரு மரியாதையும் இனம் புரியாத ஈர்ப்பும் தோன்றும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையிலே அடுத்தடுத்து மிக விரைவாக அரங்கேறப் போகிறது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அதாவது அவனிடம் உங்களை ஒப்படைக்கும் அந்த முழுமையான சரணாகதி. உங்கள் அகந்தையை, நான் என்ற அந்த ஆணவத்தை முற்றிலுமாக ஒழித்துவிட்டு ஈசனின் பாதங்களில் உங்களை ஒரு தூசியாக நினைத்து முழுமையாக அர்ப்பணித்து விடுங்கள். நடப்பதெல்லாம் அவனது மாபெரும் செயல், வருபவையெல்லாம் அவனது ஆசிர்வாதம் என்ற அந்த பக்குவத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதன் பின் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு வீழ்ச்சியும் இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு நொடியும் ஒரு புதிய பிறவியாக, ஒரு புதிய வெற்றிக்கான தொடக்கமாகவே அமையும். உங்கள் உடலிலும் மனதிலும் ஒரு புதிய அதிர்வலை உண்டாவதை நீங்கள் கவனிக்கத் தொடங்குவீர்கள். கூட்ட நெரிசலான இடங்களில் இருக்கும்போது கூட உங்களுக்குள் ஒரு அசாத்தியமான நிசப்தம் நிலவுவதை நீங்கள் ஆச்சரியத்தோடு உணர்வீர்கள். அந்த நிசப்தத்திற்குள் பல கோடி உண்மைகள் ஒளிந்திருப்பதை உங்கள் மனம் மெதுவாக தேடி கண்டடையும். இதுவரையில் உங்களுக்கு முக்கியமானதாக தோன்றிய பணம், புகழ், அங்கீகாரம் போன்ற உலகப் பொருட்கள் எல்லாம் வெறும் தூசியாக உங்கள் கண்களுக்கு தெரியத் தொடங்கும். அதே சமயம் பசித்திருக்கும் ஒரு உயிருக்கு உணவளிப்பதிலும் ஆதரவற்றவர்களுக்கு உதவுவதிலும் ஒரு மாபெரும் இறைவனை காண்பீர்கள்.
உங்கள் குணாதிசயங்களில் ஏற்படும் இந்த அசுரத்தனமான மாற்றம் உங்களை சுற்றியுள்ளவர்களை பெருமளவில் வியப்பில் ஆழ்த்தும். பலரும் நீங்கள் பைத்தியமாகி விட்டீர்களோ என்று கூட உங்களை கேலி செய்யலாம், விமர்சிக்கலாம். ஆனால் அந்த எந்த விமர்சனங்களும் உங்கள் காதுகளை சென்றடையாது. ஏனென்றால் உங்கள் காதுகள் எப்போதுமே அந்த மகாதேவனின் டமருக நாதத்தை மட்டுமே உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கும். அந்த பேரொளி உங்களை அடுத்த கட்ட ஆன்மீக பரிணாம வளர்ச்சிக்கு தயார்படுத்தும். ஈசனை நோக்கிய இந்த பயணத்தில் நீங்கள் ஒருபோதும் பின்வாங்கக்கூடாது. வழியில் எத்தனையோ தடைகள் வரலாம், மாயைகள் உங்களை திசை திருப்பலாம். ஆனால் உங்களுடைய கவனம் சிதறாமல் சிவத்தின் பாதங்களை நோக்கியே இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் உறுதியாக இருக்கும்போது அந்த தில்லை நடராஜனின் ஆனந்த தாண்டவம் உங்கள் மனதிற்குள் அரங்கேறுவதை நீங்கள் நேரில் தரிசிக்க முடியும். அந்த ஆனந்த தாண்டவத்தின் அதிர்வுகள் உங்கள் ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி உங்களை ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தியாக உருமாற்றும். உங்களின் உள்மனக்குரல் இப்போது சாதாரணமான ஒன்றல்ல. அது கைலாய நாதனின் கட்டளைகளை நேரடியாக உங்களுக்கு கடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக கருவியாக மாறிவிட்டது. இந்த உலகத்தின் ரகசியங்கள் அனைத்தும் உங்களுக்குள் மெல்ல மெல்ல திறக்கப்படும். இதை நீங்கள் வெறும் வார்த்தைகளாகவோ ஏதோ ஒரு சாதாரண காணொளியாகவோ கடந்து சென்றுவிட முடியாது. அப்படி சென்றால் உங்கள் ஆன்மா தேடி வந்த அந்த முழுமையான விழிப்புணர்வை நீங்கள் எட்டி பிடிக்க முடியாமலேயே போய்விடும். உங்களை அறியாமலேயே ஒரு மாபெரும் சக்தி உங்களை இங்க கட்டி போட்டிருக்கிறது அல்லவா? அந்த சக்தியின் குரலுக்கு முழுமையாக செவிசாய்க்க, சிவனின் எல்லையற்ற கருணையை தொடர்ந்து அனுபவிக்க, இக்கணமே சிறிதும் தயங்காமல் நமது வலையொலி பக்கத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். சந்தாதாரராக மாறுவது என்பது ஏதோ ஒரு பொத்தானை அழுத்துவதல்ல. அது ஈசனின் திருவடிகளில் உங்களை நீங்களே பிணைத்துக் கொள்ளும் ஒரு ஆன்மீக ஒப்பந்தம். உங்களை நீங்களே தடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் கைகள் தானாகவே இந்த பதிவை விரும்ப வேண்டும். உங்கள் விரல்கள் ஈசனின் நாமத்தையும் உங்களின் சிலிர்ப்பான உள்ளுணர்வுகளையும் கருத்து பகுதியில் கட்டாயம் ஆழமாக பதிவு செய்ய வேண்டும். இந்த செய்தியை உங்களைப் போன்றே சிவனின் அருளுக்காக காத்திருக்கும் மற்ற தூய்மையான ஆன்மாக்களுக்கும் உடனடியாக பகிர்ந்திடுங்கள். உங்களின் இந்த சிறு நற்செயல் பல ஜென்மங்களாக தொடரும் உங்கள் கர்ம தலைகளை சுக்குநூறாக உடைத்தெறியும். இது உங்களுக்கான கட்டளை, அந்த மகாதேவனின் நேரடி அழைப்பு. உங்கள் மனதை முழுமையாக ஈர்த்தாக வேண்டும், உங்களை சிந்திக்க வைத்தாக வேண்டும். இந்த நொடியில் நீங்கள் எடுக்கிற முடிவுதான் உங்கள் மொத்த எதிர்காலத்தையும் தீர்மானிக்கப் போகிறது. இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு இனி வரும் காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? நீங்கள் சிவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் என்பதற்கான முழுமையான அங்கீகாரம் இப்போது உங்களுக்கு கிடைத்துவிட்டது. உங்களின் கடந்த கால தவறுகள், நீங்கள் செய்ததாக நினைத்து குமுறிய பாவங்கள், கண்ணுக்கு தெரியாத கர்ம வினைகள் அனைத்தும் ஈசனின் நெற்றிக்கண் நெருப்பில் முற்றிலுமாக சுட்டரிக்கப்பட்டு விட்டன. இனி நீங்கள் புதிதாக பிறந்த ஒரு தூய்மையான மாசற்ற ஆன்மா. உங்களை சுற்றியுள்ள சமூகம் இப்பொழுது உங்களை ஒரு புதிய ஆச்சரியமான கோணத்தில் பார்க்கத் தொடங்கும். உங்கள் வார்த்தைகளில் குடிகொண்டிருக்கும் அபரிமிதமான ஈர்ப்பு சக்தி ஒரு மாபெரும் காந்தம் போல அனைவரையும் உங்கள் பக்கம் இழுக்கும். ஆனால் நீங்கள் எதன் மீதும் ஒட்டாமல் தாமரை இலை தண்ணீரைப் போல மிக உயர்ந்த நிலையில் முற்றிலும் பற்றற்று வாழ்வீர்கள். உங்கள் உடல் இனிமேல் ஒரு சாதாரண சதை பிண்டம் அல்ல, அது ஒரு நடமாடும் சக்தி வாய்ந்த சிவாலயம் என்பதை ஒவ்வொரு மூச்சிலும் உணர்வீர்கள். உங்கள் மூச்சுக்காற்று ஓம்காரமாகவே உருமாறும். நீங்கள் பருகும் நீரும் உண்ணும் உணவும் ஈசனுக்கு படைக்கப்படும் புனிதமான பிரசாதமாக மாறும். இரவுகளில் நீங்கள் வானத்தில் காணும் விண்மீன்கள் கூட அந்த சிவனின் ஒளிரும் கண்களாகவே உங்களுக்கு தோன்றும். இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச மனநிலை உங்களை இனி எந்த ஒரு சிறு விஷயத்திற்காகவும் கவலைப்பட அனுமதிக்காது. பயம் என்ற வார்த்தைக்கே உங்கள் வாழ்க்கையின் அகராதியில் இனி எங்கும் இடமில்லை. மரணத்தை குறித்த அச்சம் உங்களை விட்டு முற்றிலுமாக விலகி ஓடிவிடும். ஏனென்றால் ஆதியும் அந்தமும் இல்லாத, பிறப்பும் இறப்பும் இல்லாத அருட்பெரும் ஜோதியான அந்த எம்பெருமான் உங்களுக்குள் சதா சர்வ காலமும் குடியிருக்கும் போது அழிவு என்பது உங்களுக்கு எப்படி கிடையாது. நீங்கள் நித்தியமானவர்கள், காலத்தை என்றென்றைக்கும் வென்றவர்கள்.
உங்களை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகள், பொறாமைகள், தடைகள் அனைத்தையும் அந்த திரிசூலம் தாங்கிய நாதன் தனது ஒற்றை பார்வையில் தவிடுபொடியாக்குவான். உங்களுக்கு எதிராக வீசப்படும் ஒவ்வொரு கல்லும் உங்களுக்கான பலமான அஸ்திவாரமாகவே அவனால் மாற்றப்படும். நீங்கள் போகும் இடமெல்லாம் ஒரு இனம் புரியாத நறுமணம் வீசுவதை உங்களை சுற்றி இருப்பவர்கள் வியப்போடு உணர்வார்கள். அது ஈசனின் திருநீற்று வாசம். உங்களை அவன் தனது மடியில் வைத்து அரவணைத்திருக்கிறான் என்பதற்கான மௌனமான ஆனால் மிக வலிமையான சாட்சி. உங்களை ஏளனம் செய்தவர்கள், உங்களை நிராகரித்து விட்டுச் சென்றவர்கள் அனைவரும் உங்களின் இந்த அசுரத்தனமான ஆன்மீக வளர்ச்சியைக் கண்டு திகைத்து நிற்பார்கள். நீங்கள் அவர்களை திரும்பி பார்க்க கூட மாட்டீர்கள். ஏனென்றால் உங்கள் இலக்கு இப்போது கைலாயத்தை நோக்கியதாக மட்டுமே இருக்கும். உங்களுடைய இந்த பயணம் இனி ஒருபோதும் பின்னோக்கி செல்லப் போவதில்லை. ஈசனின் கரம் பற்றிய பிறகு வீழ்ச்சி என்ற ஒன்றே கிடையாது. இந்த மாபெரும் சத்தியத்தை உங்கள் அடிமனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சிவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உன்னதமான ஆத்மா நீங்கள்தான் என்பதை இன்று நீங்கள் முழுமையாக உணர்ந்து விட்டீர்கள். இந்த 3 அறிகுறிகளும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் அல்லது இனிமேல் நடக்கத் தொடங்கினால், நீங்கள் ஈசனின் நேரடி பார்வையில் இருக்கிறீர்கள் என்பதை 100% உறுதியாக நம்புங்கள். இப்போது நான் சொல்லப்போவதை மிக கவனமாக கேளுங்கள். இந்த தெய்வீகமான ரகசியத்தை, இந்த மாபெரும் சக்தியை நீங்கள் மட்டும் அனுபவிப்பது சுயநலமாகிவிடும். உங்கள் இதயம் இப்போது ஈசனின் அன்பால் நிரம்பி வழிகிறது. அந்த அன்பு மற்றவர்களுக்கும் பாய வேண்டும். உங்களை அறியாமலேயே ஒரு சக்தி உங்களை இயக்குகிறது அல்லவா? அந்த சக்தி இப்போது உங்களுக்கு இடும் கட்டளை இதுதான். இக்கணமே, இந்த நொடியே, எவ்வித தயக்கமும் இல்லாமல் நமது வலையொலி பக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இது வெறும் காணொளி தொகுப்பு அல்ல, இது உங்களை சிவத்திடம் கொண்டு சேர்க்கும் ஆன்மீக சரணாலயம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு பதிவும், ஒவ்வொரு பகிர்வும் உங்களுக்கான புண்ணிய கணக்கில் நேரடியாக ஈசனால் எழுதப்படுகிறது. உடனடியாக உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். உங்கள் மனதிற்குள் தோன்றும் அந்த மெய்சிலிர்க்க வைக்கும் உணர்வை ஓம் நமசிவாய் என்ற தாரக மந்திரத்தோடு கருத்து பகுதியில் ஆழமாக பதியுங்கள். நீங்கள் எழுதும் ஒவ்வொரு எழுத்தும் உங்கள் தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டது. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக தேடலில் உள்ள அத்தனை பேருக்கும் இதனை தவறாமல் பகிருங்கள். அவர்களை நல்வழிப்படுத்தும் ஒரு மாபெரும் கருவியாக ஈசன் என்று உங்களை பயன்படுத்துகிறான். உங்களின் அந்த ஒரு சிறு பகிர்வு அறியாமையில் உறங்கும் பலரின் கண்களை திறக்கும் திறவுகோலாக மாறும். இந்த சிவ தொண்டை நீங்கள் செய்ய தயங்கினால், உங்களுக்கு கிடைத்த இந்த மாபெரும் பொக்கிஷத்தை நீங்களே உதாசீனப்படுத்துவதற்கு சமம். உங்கள் மனம் இப்போது தெளிவாக இருக்கிறது. உங்கள் கைகள் தானாகவே இந்த பணியை செய்யும். சிவனின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது. இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போவது அனைத்தும் மாபெரும் அற்புதங்கள் மட்டுமே. எதற்கும் கலங்காதீர்கள், எதற்கும் அஞ்சாதீர்கள். எங்கும் சிவம், எதிலும் சிவம், என்றென்றும் சிவம். உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. அந்த மகாதேவனின் பரிபூரண ஆசீர்வாதம் உங்களை சதா சர்வகாலமும் அரணாக நின்று காக்கட்டும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.